நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பொள்ளாச்சி அருகே பெற்றோர்களை போற்றும் விதமாக பள்ளி குழந்தைகள் பாத பூஜை செய்து வழிபட்டனர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஏரிப்பட்டி பகுதியில் செய்யப்பட்டவுடன் சகவி வித்யா மந்திர் தனியார் பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது தாத்தா பாட்டி பெற்றோர்களுக்கு பள்ளி மாணவர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் பாட்டி தாத்தா மற்றும் பெற்றோர்களை அமர வைத்து அவர்களது பாதங்களை கழுவி திருநீறு குங்குமம் பொட்டிட்டு மலர் தூவி பள்ளி குழந்தைகள் பாத பூஜை செய்து வணங்கி வழிபட்டனர். பின்னர் குழந்தைகளை பெற்றோர்கள் ஆசீர்வாதம் செய்து வாழ்த்தி மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பெற்றோர்கள் மூதாதையர்களுக்கு பாத பூஜை செய்து வழிபாடு செய்வது தமிழர்களின் பண்பாடு. தற்போது உள்ள சூழலில் பெரும்பாலான குழந்தைகள் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்வதில்லை. நமது பண்பாட்டை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. பெற்றோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக பள்ளி குழந்தைகள் தெரிவித்தனர். சரி. தாத்தா பாட்டி தினத்தினால நாங்கள் பாத பூஜை பண்ணோம். பாத பூஜையில் நாங்கள் என்ன நினச்சி பண்ணோன்னா, நாங்கள் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணோம். அதில் கொடுத்து பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கே பூசாரிப்பட்டியிலிங்க. இன்றைக்கி பெரியவர்களுக்கு அதாவது தாத்தா பாட்டி தினம். ஆனால் பெற்றோர்களுக்கும் சரி தாத்தா பாட்டிக்கும் சரி நம்ம மரியாதை கொடுக்கணுங்க. நம்ம பாரம்பரியமாக நம்ம தமிழர் பண்பாடு அப்படிங்கிறதுல நம்ம மரியாதை செலுத்தி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணுற விசேஷம் இன்றைக்கி செய்கிறாங்க இந்த ஸ்கூலில். அதனால் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டோங்க. எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தோம். இந்த பழக்க வழக்கங்களை இந்த ஸ்கூலில் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. பெரியவங்களுக்கு அதாவது என்ன சொல்கிறது, மரியாதையாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு நல்ல பண்பாடை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வருங்காலத்தில் நம்ம இந்த குழந்தைங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாரும் மரியாதையாக பேசுகிறது கிடையாதுங்க. வாங்க போங்க இங்கே சேர்ந்து நம்ம கொங்கு தமிழில் தான் நம்ம சொல்லுவோம். அந்த மரியாதை நம்ம கற்றுக் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது இந்த ஸ்கூலில் நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க. ரொம்ப தேங்க்ஸ்.